ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோனே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் பல நூற்றாண்டுகளாக இந்த ஒரு கேள்விக்கான பதில் யாரும் கரெக்டாக சொன்னதும் கிடையாது, குழப்பமாகவும் இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற பதிலே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் உள்ள ஒரு 5 பாயிண்ட்டு, இதில் உள்ள 5 பாயிண்ட்டு, ரெண்டில் கம்பேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு கரெக்டாக வருமோ அதை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா எனக்குமே இன்னமும் அது ரெண்டையும் நான் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆண்ட்ராய்டு விசஸ் iOS. ஸோ ஆண்ட்ராய்டுன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான படையே இருக்குது. இங்கிட்ட iOSன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இருந்தாலும் ரெண்டு பக்கமும் டஃப்பு கொடுக்குறானுங்க. ஆனால் ஆப்ஷன்ஸு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னா பல பேரோட ஓட்டுகள் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு பக்கம் தான் விழும். iOS பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே 100 ஓட்டு விழுதுன்னா இங்கே 10 ஓட்டு தான் விழும். இருந்தாலும் ஐஃபோனை பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டை கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு ஆப்பிளோட ஐஃபோன்றது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டத்தை மாறி எல்லாருமே இப்போ புழக்கத்தில் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 10 பேர் லிஸ்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா அதில் மினிமம் 3லேருந்து 4 பேர் பார்த்திங்கன்னா ஐஃபோன் வச்சுருப்பானுங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரு, அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஆப்பிள் ஐஃபோனும் பார்த்திங்கன்னா சீச்சி போப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த புல்லட் அப்படி இருந்துச்சு. முன்னாடிலாம் புல்லட்னா இந்த பெரியவங்க ஏரியாவில் ஒரு பெரிய பஞ்சாயத்தால் அந்த மாதிரி ஆளுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்திங்கன்னா புல்லட்டு கிளாஸுக்கு ஒரு 10-15 பேர் வச்சுருந்தேன். அப்படியே காலேஜ் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா 10 வண்டிக்கு 2 வண்டி புல்லட்டாக நிற்கும். அப்போ அந்த புல்லட்டுக்கான மவுஸே பார்த்திங்கன்னா குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி தான் இப்போ ஐஃபோனும் பார்த்திங்கன்னா 10ல் 4-5 பேர் பார்த்திங்கன்னா ஐஃபோனை வச்சு திரியிறானுங்க. ஸோ அதனால் அது மேலே உள்ள கிரேஸ் குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு. எல்லாராலையும் வாங்கக்கூடிய இதுக்கு பார்த்திங்கன்னா மாற்றிட்டானுங்க. நம்மளை ஆசையை தூண்டி நம்மளை வாங்க வச்சு மாற்றிட்டானுங்க. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லணும். ஓகே, இப்போ ஆண்ட்ராய்டில் இப்போ 14 பீட்டா ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஆண்ட்ராய்டு 13 ஸ்டேபிள் வெர்ஷனாக எல்லோரும் இப்போ புது ஃபோன் லான்ச் பண்ணால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டுருக்கு. இங்கிட்ட iOS 16.4.1 இது எனக்கு இன்னும் அப்டேட் கார்டு நான் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஆண்ட்ராய்டோட iOSோட 16.3.1 ஸ்டேபிளாக எல்லா டிவைசஸ்க்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆப்பிளோட ஃபோன்ஸ் டிவைசஸ் இருக்குது. இல்லை ஸ்பெக் வைஸ் கம்பேர் பண்ணால் நான் ஓப்பனாக ஒன்று சொல்லிடுறேன். இங்கிட்ட ஆண்ட்ராய்டு பக்கம் தான் பார்த்திங்கன்னா பல மார்க்குகளும் அதுதான் பெஸ்ட்டு. இருந்தாலும் இதில் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து அங்கிட்டு போகும்போது இந்த கால் ரெக்கார்டிங் ஃபஸ்ட்டாக நிறையா பேர் புலம்புறதா நான் கேட்டிருக்கேன். அப்புறம் ஆப் லாக் பிரச்சனை பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கடலில் போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வீட்டில் ப்ரைவேசி லாக் கண்டிப்பாக வீட்டில் அம்மாவோ யாரும் எடுத்து பார்த்துடக்கூடாது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு முக்கியமாக நம்ம பயவுலையை எடுத்து பார்த்துடக்கூடாது, லாக்குன்றதை போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. பட் பண்ணலாம். அது உண்மையிலேயே அது ஆப் லாக் தானா என்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வச்சுருப்பானுங்க. ஒரு குழப்பமான ஒரு வேலை. அது இந்த ஆண்ட்ராய்டில் உள்ள ஆப் லாக் மாதிரி கன்வீனியன்ட்டாலாம் அது ஒர்க் ஆகாது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் நெகட்டிவாக iOSல ஆப் லாக்ன்றது பண்ண முடியாது. அப்புறம் நான் என்னோட ப்ரொஃபஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது அதிகமாக இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது தான். அப்படியே அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. நான் இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனில் விலாக்லாம் எடுக்க போகும்போது கொஞ்சம் தூரம் நடந்து போவேன், ஹைலைட்டான விஷயம் கண்ணில் போடும், டக்குன்னு ஆன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு பாஸ் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி பாஸ் ஸ்டாப்பே வீடியோ ரன்னிங்லாம் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு புது வீடியோவாக ஆன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கணும். அது ஒரு கடுப்பான ஒரு வேலை. அது இன்ன வரைக்குமே எனக்கு அது பிடிக்கலை. இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், வேறு வழி கிடையாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, இந்த என்ன சொல்கிற அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க, இல்லை நல்ல ஒரு கிரியேட்டர் ஆக்கிங்க அப்படின்னா இந்த பிக்சார்ட், லைட் ரூமு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸுக்கு VN, கைன்மாஸ்டர், கேப்கட் அப்படி இப்படின்னு இருக்குது. எல்லா அப்ளிகேஷனையும் ப்ரீமியம் பை பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டி கிராக் வெர்ஷன் குரோமில் போயிட்டு மோட் APK டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாட்டுக்கு அதில் இன்புட் போட்டு எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ அவுட் கொண்டு வரலாம். ஆனால் ஆப்பிள் ஐஃபோனில் அது பண்ணவே முடியாதுங்க. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு பல பேர் யூடியூப்பில் வீடியோலாம் போட்டு வச்சுருக்கானுங்க. அதெல்லாம் ஒரு யூஸும் ஆகாது. ஒன்று ஃப்ரீ ட்ரையல் முடிகிற வரைக்கும் அந்த 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க, அது வரைக்கும் யூஸ் பண்ணணும். அது முடிஞ்சு போச்சா, நம்ம கம்பல்சரியாக காசு கொடுத்து அதில் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். வேறு வழியே கிடையாது. VN எடிட்டர் ஃப்ரீ தான். 100 ப்ராஜெக்ட் வரைக்கும் ஃப்ரீயாக தருவாங்க. 100 ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா நீங்கள் பழைய ப்ராஜெக்ட்லாம் டிலீட் பண்ணிட்டு திருப்பி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது VNல ஒரு பஞ்சாயத்து இருக்குது.
CapCut சுத்தம் அதில் இன்ஸ்டாலே பண்ண முடியாது. அடுத்தபடியாக அந்த கைன் மாஸ்டர் வருஷத்துக்கு 10,000க்கு மேலே போகும், மாதத்துக்குன்னா 1,400 கைன் மாஸ்டர் பெய்டு வெர்ஷன் ஆப்பிளோட iOSல. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கிரியேட்டராக எனக்கு பிடிச்சி போய் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபோனோட ரேட்டு 70,000னா அதுக்கு நீங்கள் ஆப்புக்காண்டி செலவு பண்ணுறது வந்து ஒரு 5,000 செலவு பண்ணணும். அதாவது ஒரு இயர்லி பேக் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா. ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க நண்பா. மற்றபடி இப்போ டவுன்லோட் அப்ளிகேஷன்லாம் நான் முன்னாடி யோசிச்சேன், ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து iOS மாடல் நம்ம இன்ஸ்டாலெலாம் ஏதாவது நல்ல கண்டென்ட்டாக டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம யூடியூப்பில் வீடியோ டவுன்லோட் பண்ணுவோம், இதில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். பட் நான் அதை வாங்கினதுக்கப்புறமே நிறையா இன்ஸ்டாகிராமில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போடுவாங்களே ஆப்பிள் ஐஃபோனுக்கு, அதில் பார்க்கும்போது இந்த ஆர் டவுன்லோடர்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டில் ஆர் டவுன்லோடரை ஏற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்குறோமா, காப்பி லிங்க் கொடுத்து ஷார்ட்கட்டில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். அதே மாதிரி யூடியூப் வீடியோஸும் டவுன்லோட் ஆகும். அது ரெசல்யூஷன்லாம் கேட்கும் எப்படி பண்ணுறோம் என்ன ஏதுன்னு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை அதர் சோஷியல் மீடியாவிலேருந்து ஈஸியாக நம்ம iOSக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி சில நேரம் ஆர் டவுன்லோடர் எரர் அடிக்குமா என்ன பண்ணுவேன், வேறு வழியே கிடையாது. திருப்பி என்னோட OnePlus 70 போய் நான் பார்த்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி திருப்பி வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் மூலியமாக இங்கிட்ட iOSக்கு அனுப்பியும் வரும். அதே மாதிரி ஆப்பிளோட ஐஃபோனில் டாக்குமெண்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் கேட்பாங்களே, டக்குன்னு செலக்ட் பண்ணிலாம் அனுப்ப முடியாது. அந்த இமேஜ் ஃபார்மெட்டை வந்து டாக்குமெண்ட் ஃபார்மெட்டுக்கு மாற்றி ஒவ்வொரு ஃபோட்டோவையும் டாக்குமெண்ட் ஃபார்மெட்டுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அவனுக்கு அனுப்பணும். அதுக்குள்ளே அவன் வந்து மறுநாள் வந்து ஏன்டா அவன்கிட்ட ஃபோட்டோ கேட்டதுக்கு நான் பேசாமல் போயிடுவேண்டான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போயிடுவேன். அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம். ஆனால் நம்ம வாட்ஸ்அப்லேயே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சென்ட் ஃபோட்டோ டு ஹை குவாலிட்டின்னு விடுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டிலேயே இமேஜ் சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மேஜராக எந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப் லாக்கு, அதுக்கப்புறம் கால் ரெக்கார்டிங் தேவைப்படுறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். மூணாவது விஷயம் இந்த அப்ளிகேஷனை காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றது. மற்றபடி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மாதம் கிட்ட யூஸ் பண்ண அந்த பேக் வர்றது, இந்த கெஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிருச்சு. பேட்ரி பேக்கப் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு அது நல்லா தான் நண்பா இருக்குது. ஒரு நாள் நார்மல் யூஸருக்கு வரும். நான் எடிட்டிங் கேமராஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுவேன். இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி iOSை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது வரைக்கும் லேக் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஆனால் கேமராவில் என்ன பஞ்சாயத்து வரும் அப்படின்னா நான் 4Kல HDR வீடியோ எடுக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதுவும் அவுட்டோரில் எடுக்கும்போது ஹீட் ஆகி க்ளோஸ் ஆயிரும். அந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் நான் இந்த ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி iPhone 30லையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், iPhone 13 ப்ரோலையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட் iPhone 14 ப்ளஸ்லாம் வச்சுருக்கானுங்க. அவனுங்களுமே அதான் சொல்கிறானுங்க, அவுட்டோரில் வீடியோஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வந்துடுது, திருப்பி கேமரா அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆயிரும், இந்த மாதிரி சொல்கிறானுங்க. ஸோ இது வந்து இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இதுதான் நண்பா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, மூவிஸ் பார்க்குறதுக்கு, கேஷுவலாக ஃபோன் கால் அந்த மாதிரி யூசேஜுக்கு ஆப்பிள் ஐஃபோன் பெஸ்ட்டு. பட் டாப் டு பாட்டம் 0 to 100% கன்ஃபார்மாக ஒரு 100% அந்த ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு தான் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். ஸோ இதுதான் நான் இந்த ஒரு 7-8 மாதத்தில் நான் அனலைஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு விசஸ் iOS நான் புரிஞ்சுக்கிட்டது. இதில் உங்களுக்கு எந்த பக்கம் பாசிட்டிவ் அதிகமாக இருக்கோ, உங்கள் தேவைக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு பெட்ரு நண்பா. பட் மேற்கொண்டு நான் சொன்ன பாயிண்ட்டை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.